ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய கேமரா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து நம்ம கோப்ரோ ஹீரோ 9 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். அந்த கேமராவில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவில் இருக்கக்கூடிய கேமரா லென்ஸும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேவும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த கேமராவில். அது ரெண்டுமே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கேமரா வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மொபைலில் வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய கேமராவும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் சரி, இது ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கான ரேட்டுன்றது ரொம்பவே அதிகமானதாக இருக்கும். அதை மாற்றுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணிட்டோம்னா, உடையிறப்போ வந்து நம்ம சேஃப்டி பண்ணதுக்காக அந்த டெம்பரும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராட்ச் கடை இதெல்லாம் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அந்த டேமேஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகவே ஆகும். அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேமராவுக்கும் சரி, கேமராவில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆனாலும் சரி, அது மாற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டமானது, ரொம்ப ரேட் அதிகமானது. அதே மாதிரி தான் வந்து அதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் சரி, இதை ரெண்டையும் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸு. அந்த டெம்பர் ஓட்டினோன்னா நமக்கு ரைடு போகிறப்ப வந்து ஏதோ ஒரு பூச்சியோ இல்லை ஏதோ ஒரு கல்லோ வந்து பறந்து வந்து அந்த லென்ஸில் வந்து அடிச்சுதுன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக வந்து அதில் அந்த லென்ஸோடைய டெம்பர் அந்த டிஸ்பிளேவுக்கு வந்து நம்ம டெம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த டேமேஜ் ஆகக்கூடியதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாகும். அதே மாதிரி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கோப்ரோவுக்கு எப்படி நம்மளால் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்ட முடியும், லென்ஸுக்கும் சரி அதில் இருக்கக்கூடிய 2 டிஸ்பிளேவுக்கும் வந்து நம்மளால் டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியுமான்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா 30 செகண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்துடுங்க. அப்படிலாம் நான் என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா செல்வா. இந்த சேனலில் வந்து ட்ராவலு, எக்ஸ்ப்ளோரு, ரைடிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வீடியோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச யூடியூபர்ஸை வந்து மீட் பண்ணுற விளாக், அவங்கள பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு எப்படி நம்மளுடைய கோப்ரோவுக்கு வந்து அந்த டெம்பர் கிளாஸும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கோப்ரோ. அதுக்கான டெம்பர் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கான ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். அதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கு மேலே போட்டிருக்கு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம பை பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 ருபீஸுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து கோப்ரோ டெம்பர் கிளாஸ்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கும். கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து எங்கேயும் வந்து டெம்பர் கிளாஸ் வாங்குறதுக்கு வந்து அலையணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு கோப்ரோ டெம்பர் கிளாஸ்னு என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து கோப்ரோவுக்கான டெம்பர் கிளாஸ் வந்துடும். அதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்து கேமராவோட லென்ஸும் வந்துடும். 2 டிஸ்பிளேவுக்கான அந்த டிஸ்பிளேயோடைய டெம்பரும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து அந்த பேக் டிஸ்பிளேவுக்கான அந்த டெம்பரு. அது வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அந்த காட்டன் கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தும் அதே மாதிரி வந்து அதில் ட்ரைக்கும் வெட்டுக்கும் வந்து அந்த ஸ்க்ரீனை க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஐபி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஐபி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியும் க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட வந்து ஐபி இருக்குது, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதுக்கான லென்ஸோடைய அந்த டெம்பரும், அடுத்து வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளேவுக்கான டெம்பர்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நமக்கு பாக்ஸில் வந்து இருந்தது. 250 ருபீஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லலாம். ஆனால் இது வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு நார்மல் மொபைல் டெம்பர் எடுத்துக்கிட்டாலே வந்து நம்மக்கிட்ட இருந்து கடையில் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கு மேலே கண்டிப்பாக வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு வர வேண்டிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 70லேருந்து ஒரு 80 ருபீஸுக்கு தான் வந்து அந்த டெம்பர் கிளாஸே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டை போட்டு 300 400ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து பிடிக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டெம்பரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டெம்பர் அவங்களுக்கு வர ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை ஒரு 20 ருபீஸுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த டெம்பரே வந்து மேனுஃபேக்சர் ஆகும். ஆனால் நமக்கு வந்து அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றதுக்குள்ளே இதோட ரேட் வந்து 250 ருபீஸுக்கிட்ட வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து நமக்கு தேவைன்றப்ப நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. இருக்க ரேட்டு வாங்கி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கேமராவோட லென்ஸும் டிஸ்பிளே வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட வந்து ஐபியும் காட்டன் கிளாத்தும் இருந்தது. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். டிஸ்பிளே அதோட கேமரா லென்ஸையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அதை ரெண்டையும் அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லாமல் வந்து க்ளீனாக நீட்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு டெம்பர் அப்ளை பண்ணுறப்ப சென்டரில் வந்து எந்த ஒரு ஏர்லாக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு
ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணுறப்ப அந்த காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுங்கள். நமக்கு வந்து அந்த பாக்ஸ்லேயே சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துருப்பாங்க, அதுவே போதுமானது தான். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீட்டாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெம்பருக்கு மேலே ஒரு ஒயிட் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் பண்ணாலே போகிறோம். நமக்கு வந்து அந்த டெம்பர் கிளாஸ் வந்து அதில் அப்ளை ஆகிடும். ரொம்பவே வந்து ஈஸியானது தான். இதுலேயே வந்து நீங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ் வந்து உங்களோட மொபைலுக்கும் நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ கடையில் வந்து நீங்கள் டெம்பர் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தால் அந்த டெம்பர் கிளாஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சில சார்ஜஸ் போடுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி எதனா சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரே ஒரு காட்டன் கிளாத்து, அது கூட வந்து அந்த ட்ரை வெட்டு பார்த்தீங்கன்னா தனியாகவே கிடைக்கும். ஒரு ₹2 ₹3 தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் மொபைலுக்கே வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சார்ஜஸ்லாம் இல்லாமல் நீங்களே வந்து டெம்பர் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே இருக்க அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனை நல்லா அந்த ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக நீங்கள் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ஸ்வைப் பண்ணாலே போதும். அதில் இருக்கக்கூடிய ஐபி வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்ளை ஆகி உங்களுக்கு வந்து அந்த டெம்பர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ளை ஆகிடும். ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம் தான். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளேவுக்கும் அடுத்து வந்து லென்ஸுக்கும் நம்ம வந்து டெம்பர் அப்ளை பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து க்ளீனாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து அந்த டெம்பர் அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணாலே போகிறோம். நமக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அது விழுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதே மாதிரி வந்து நம்ம பேக்கில் டிஸ்பிளேயும் வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டெம்பர் மேலே இருந்த அந்த ஒயிட் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த டிஸ்பிளேயில் வந்து ஸோ அந்த டெம்பர் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதிலேருந்து நம்ம கை எடுத்தாலே போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக அதுக்கு மேலே வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து சென்டரில் உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்வைப் பண்ணாலே போகிறோம். நமக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு சென்டரில் வந்து ஸோ அது கரெக்டாக வந்து அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரே ஒரு ஸ்வைப் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ஐபி ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். அது நல்லாவே வந்து தெரியுது. அப்ளை ஆன உடனே நமக்கு வந்து ஃபுல்லாமே இதுவாகிடும். சைடில் சப்போஸ் எதனா ஏர் லாக் ஆன மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஸோ உங்களோட நெயிலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஏரை வெளியில் எடுத்துருங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் எதனா ஏர் லாக் ஆகிருந்ததுன்னா அதையும் வந்து அப்பயே டெம்பர் அப்ளை பண்ணுறப்பயே வெளில எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெம்பர் விடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது. இது கண்டிப்பாக வந்து டெம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து தானாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் எதனா கேமரா கீழே விழுந்தோ அப்படி இல்லை ஏதோ தவறி நமக்கு வந்து கல்லோ எதனா அதில் பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏர் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து போடக்கூடிய ஒரு விஷயம் தான். அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து கேமரா போகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்க டெம்பர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள்.